நம்ம லைஃப் எவ்வளோ அழகானதில்ல. நம்ம அழகானதுன்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு பேஷன் இருக்குது, சிலம்பம். எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். எங்கள் அப்பா என்னையும் சிலம்ப கம்பி தூக்கிட்டு கிரவுண்டுக்கு விளையாட போவாங்க. நான் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ஆனால் எனக்கு அப்போ தெரில நான் ஒரு நாள் இதை பிடிப்பேன்னு. நமக்கெல்லாம் சிலம்பம்னா என்ன தெரியும்? அது ஒரு தற்காப்பு கலை, அது ஒரு விளையாட்டு அப்படின்னு. ஆனால் சிலம்பம் தற்காப்பு கலை மட்டும் கிடையாது, இட்ஸ் எ மெடிஷன். ஆமாங்க, சிலம்பம் சுற்றும்போது மட்டும்தான் நம்மளோட ஒட்டுமொத்த பாடியும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். நம்மளோட நரம்பாக இருக்கட்டும், நம்மளோட தசையாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம் சிலம்பம் சுற்றும்போது. அதுக்கு சிலம்பம் தற்காப்பு கலை கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். 3000 வருஷம் பழமையான அடிமுறை கலை, எல்லா கலைகளுக்கும் அடிப்படையான கலை, தமிழர்களோட பாரம்பரிய கலை. எத்தனை கலைகள் வந்தாலும் நம்மளோட பாரம்பரிய கலைக்கு ஈக்குவலாம் எதுவும் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பழமையான கலை. சிலம்பத்திலிருந்து தான் வாள், சுழல் வீச்சு அப்படின்னு எல்லா கலையும் உருவாச்சு. அவ்வளோ அடிப்படையான கலை. நம்மளை எத்தனை பேர் நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றுறோம்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடிப்படை கலைகள் எல்லாத்தையுமே சினிமாலேயும் டிவிலையும் ஃபோட்டோலையும் தான் பார்க்க முடியல. அந்த மாதிரி மாறிடுச்சு காலம். நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைங்க. இன்னும் எத்தனை பேர் சிலம்பம் சுற்ற போகிறீங்கன்னு நான் கேட்கல, சிலம்பம் கற்றுக்க போகிறீங்கன்னு நான் கேட்கல. ஆனால் இன்னும் எத்தனை பேர் நம்ம தமிழோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் கற்றுக்க போகிறீங்க? நம்மள நிறைய பேர் இதெல்லாம் கண்டுக்காமல் விட்டாலும் இதெல்லாம் ஏன் தெரியுமா இன்னும் ஃபேமஸாக இருக்குது? ஏன்னா இது நம்ம நாட்டோட கலாச்சாரம் கிடையாது, நம்ம தமிழோட கலாச்சாரம், நம்ம தமிழோட பாரம்பரியம். அதனால தான் இதெல்லாம் இன்னும் உயிரோட இருக்குது. ஏன்னா நம்ம தாய்மொழி யாராலையும் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் நம்ம பாரம்பரியத்தையும் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க.